நாடாளுமன்ற அவையில் நடந்த வாத பிரதிவாதங்களை பார்த்தோம். அதில் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்ட சில வார்த்தைகளுக்காக திரும்ப அவர் பெற்றுக்கொண்டதையும் பார்த்தோம். ஆனால் தமிழ்நாடு பாஜகவிலிருந்து தொடர்ச்சியாக அந்த வார்த்தையில் என்ன தவறு என்கிற வாதத்தை முன்னெடுக்கக்கூடிய நிலையில தான் விவாதம் இன்னும் முற்றி போகக்கூடியதாக பார்க்குறோம். திருமிகு கனிமொழியிட்டேன்னு தொடங்குற இந்த சிக்கலில் மொழியை வைத்து திமுக ஒரு அரசியலை செய்கிறது அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவர்கள் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய விமர்சனமாக இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே எப்பவுமே கிடையாது. 1960கள்ல இருந்தே நம்ம மும்மொழி கொள்கை வேண்டாம், ஹிந்தி திணிப்பை நாங்க எதிர்க்கிறோன்றது அறிஞர் அண்ணா காலகட்டத்தில இருந்து திரும்ப திரும்ப நாங்க சொல்லக்கூடிய ஒரே வாசகமா இந்த வாசகத்தை தான் நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது இன்றோ நேற்றோ நாங்க செய்து கொண்டிருக்கும் அரசியல். இப்ப எலெக்ஷனுக்காக செய்யக்கூடிய அரசியல். 2022 எலெக்ஷன் வருது, அதனால இதை கையில் எடுக்கிறாங்க என்ற விஷயமே கிடையாது. அப்படி ஒரு புரிதல் இருந்ததுன்னா இன்னைக்கு கிளாரிட்டியோட எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அவையில நடந்த விஷயம்தான் உண்மையான பிஜேபியோட முகம். தமிழர்கள் என்றாலே அவங்க வன்மத்தை கக்குகிற ஒரு செயலாக தான் எல்லா விஷயத்திலுமே அவங்க பார்க்கப்படுறாங்க. மொழி கொள்கையா இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் பாலிசியா இருக்கட்டும், நமக்கு ஜிஎஸ்டி ஃபண்ட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஃபிளட்ஸ்க்கு காசு கொடுக்கறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் அவர்களுக்கு தமிழர்களை நெருக்க வேண்டும் என்கிற தாற்பயம் இன்றைக்கு அமைச்சர் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரசாத் பேசும்போது தெளிவாக புரிந்து விட்டது. இதுல எங்களுக்கு என்ன அரசியல் இருக்கு? நாங்க இவ்வளவு நாளா இருமொழி கொள்கையில தானே படிச்சுட்டு இருந்தோம். தமிழும் ஆங்கிலமும் படிச்சு தமிழர்கள் முன்னேறவில்லையா? இல்ல வெளிநாடுகளை சென்று வேலை செய்யவில்லையா? நம்மளுடைய ஜிஆர் ரேட்டும் ஜிடிபியும் நல்ல நிலைமையில இல்லையா? மற்ற மாநிலங்களை விட, அதாவது இந்தி படிக்கும் மாநிலங்களை விட தமிழ்நாட்டிலோட குரோத் நிச்சயமாக அவர்களை விட அதிகமாக இருக்குது. இந்திய நாட்டை விட எங்களுடைய குரோத், தமிழ்நாடுடைய குரோத் எஜுகேஷன் வைஸ் மிக சிறந்ததா இருக்குன்றது ஆய்விலேயே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இதுல எங்களுக்கு அவசியமே இல்ல, அரசியல் செய்யணுங்கிற அவசியம் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு இரு அவைகளிலுமே நடந்த ஒரு விஷயம் மிகவுமே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். லோக்சபால என்னுடைய கொலீக் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் கேட்ட கேள்விக்கு ஃபண்டு கொடுக்குறீங்களா இல்லையான்னு அவங்க சாதாரணமான வைக்கக்கூடிய கேள்விக்கு மொத்தமா தமிழ்நாடு எம்பிசியே அவர் அன்சிவிலைஸ்ட், அன்டெமோக்ராட்டிக் யூஸ் பண்ற அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ். அதாவது ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர், அவரு கேரக்டரையும் எஜுகேஷனையும் நன்னடத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் நிறுவனங்களுக்கு ஒரு தலைமை வகிப்பவர் அவர். அப்படி ஒரு பொசிஷன் இருக்கிறவர் இப்படி ஒரு வேர்ட்ஸ் சொல்லித்தராருன்னா அப்ப என்னத்தை அவர் இந்திய நாட்டுக்கு சொல்லுகிறாருன்றதா ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அவரே உணர்ந்து அதை பின்வாங்குறாருன்னா அப்ப அந்த அளவுக்கு என்ன தமிழ்நாட்டு மேல கோவம்? எதனால எங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டீங்க? அவ்வளவு என்ன வன்மங்க எங்க மேல உங்களுக்கு? விமர்சனத்தை கடுமையா கண்டிக்கிறீங்க. முதலமைச்சரோ நாவடக்கத்தோட பேசணும்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, கட்டாயம் அதை பத்தி பேசுவோம். அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு திரு பிரதான். முதல்ல ஏற்றுக்கொண்டார்கள், அதுக்கு பிறகு மறுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு நாடாளுமன்ற அவையில. இது தர்மேந்திர பிரதான் எழுதிய கடிதம். இந்த கடிதத்தோட டேட் 30/8/2020. அதுல அவர் எழுதியிருக்கிற லெட்டர்ல அவரே 6வது பேராகிராஃப்ல மென்ஷன் பண்ணிருக்கிற ஒரு பாயிண்ட். முதல்ல இது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஓயூவை வாங்கிட்டு போனீங்க, வாங்கிட்டு போய் கமிட்டி போடுறதா சொன்னீங்க. திருப்பி நீங்க அனுப்பி இருக்கிற எம்ஓயூல அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி பேராகிராஃபையே ஸ்கிராப் பண்ணிட்டு எங்களுக்கு அனுப்பி இருக்கிறீங்க. இது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது 2024 ஆகஸ்ட் மாசமே அதுக்கு முன்னாடியே நாங்க இந்த எம்ஓயு நீங்க கொடுத்திருக்கிற எம்ஓயு எங்களுக்கு சரியில்லை, எங்க கமிட்டில இருந்து வந்த ரிப்போர்ட் நவோதயா பள்ளிகளுக்கு சிமிலரா இருக்கு இந்த என்இபி பாலிசி, எங்களால இதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு எங்களுடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எஜுகேஷன் மினிஸ்டர் எழுதின லெட்டருக்கு தான் அவர் எழுதியிருக்கிற பதில் கடிதம் இது. அதுல அவரே பேராகிராஃப் 6லயும் 7லயும் அவரே ஒத்திட்டு இருக்கிறாரு. இதை நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு சமக்ர சிக்ஷா பாலிசி வரையா ஃபண்ட்ஸ் கிடைக்கும்ட்டு. சோ அப்பத்துல இருந்தே அவங்க இத அதாவது என்இபிய மும்மொழி கொள்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுப்போங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பிளாக்மெயில் சிஸ்டம் மாதிரி தான் அவங்க அப்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்கன்றத இங்க நான் முன்வைக்க விரும்புறேன். ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ஏற்கனவே முதலமைச்சர் அதை குறிப்பிட்டிருந்தாரு, பிளாக்மெயில் செய்யறாங்கன்ற ஒரு கடும் விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. நீங்களும் அதே விதமா தான் பாக்குறீங்க. நான் பாஜகவுடைய கருத்தையும் கேட்டுட்டு திரு அர்ஜுனமூர்த்தி, இதுல ஒரு அன்சிவிலைஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் அவரே திரும்ப பெறுகிறார். ஆனால் அவ்வளவு வன்மம் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க கனிமொழி. இதில் வன்மத்துக்கு ஒன்றுமே இடமே இல்லைங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா,
ஒரு கூக்குரல் எடுக்கிறாங்க, ஒரு கருத்தை அவர் சொல்ல முயற்சி பண்ணுறாரு, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் பண்ணுறாரு. இவங்க சொன்னாங்க எஜுகேஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே எஜுகேஷன் சார்ந்த இவங்க எம்பிஸாக இருக்கவங்க பேசும்போது இவ்வளோ கூக்குரல் எடுக்கும்போது ஏன் இப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு எல்லாரும் நாடாளுமன்ற அவையில் இது போன்ற கூக்குரல் இட்டதை எதிர்க்கட்சியாக பாஜக பலமுறை பண்ணியிருக்கு. யாரும் அப்படி அன்சிவிலைஸ்டுன்னு சொன்னது இல்லையே. அதாவது இது எஜுகேஷனோட சப்ஜெக்ட். மக்கள் தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்? குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயம். ஏன் தமிழ்நாடு குழந்தைகளை இந்த மாதிரி ஒரு தவறான நோக்கத்தில் எடுத்துட்டு போறீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கு. அரசியல் ஏன் கடக்குறீங்க? இதுல ஏன் தமிழ்நாட்டுல கல்வியில எதுக்கு அரசியல்? அதே வந்து கேட்டா சார், நீங்க மூன்று மொழின்னு சொல்றது அரசியலா இல்லையா? பாஸ்ட் நீங்க ஒரு மாசம் இல்ல சார், நீங்க இருமொழி கொள்கைங்கிறது அரசியல்னு பாத்தீங்கன்னா மூன்று மொழி கொள்கைன்னு சொல்றது இன்னொரு எதிர் அரசியல் தானே. அது எப்படிங்க அரசியலா இருக்கு? அப்புறம் எப்படி இருக்காது? அது எப்படிங்க அரசியலா இருக்க முடியும்? ஒரு நீங்க இருமொழி கொள்கைங்கிறது ஒரு அரசியல். நீங்க கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிடுறேன். மும்மொழி கொள்கையில வந்து அரசியலுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பே இல்லைன்னா குழந்தைகள் நலன் சார்ந்து ஒரு குழந்தைகள் இன்னொரு அதிக பரிமாணத்துல வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 5-10 ஆண்டுகளா தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கையால நாங்க வளர்ந்துருக்கிறோம் சொல்றாங்க. ரைட்டுங்க, வளர்ந்துட்டீங்களா? இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டீங்களா? இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு இன்னொரு மொழியை சேர்த்து வளருங்க. 2 மொழி இருந்ததுனாலதான் வளர முடிஞ்சதுன்றாங்க. 3வது மொழி சுமைங்கிறாங்க. சார், இப்போ நீங்க வந்து எப்போதுமே நாங்க நம்பர் 1 ஸ்டேட் ஆகும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல இந்த இதுல. நம்ம முதலமைச்சர் தொடர்ந்து சொல்ல விருப்பப்படுறாருல்ல. நான் அவர்கிட்ட சொல்றேன், 2 மொழி படிச்சதுனால இப்போ வந்து அந்த நம்பர் 1 வரதுக்கு இவ்வளவு போராட்டம் இருக்குல்ல. 3வது மொழி படிச்சிருங்க. சூப்பரா. அப்படின்னா பொருளாதார ரீதியா சமூக ரீதியா இன்னும் முன்னேற வேண்டிய வடமாநிலங்களுக்கு தான் நீங்க அதை சொல்லணும் சார். நீங்க சூப்பர் சார், நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இப்ப தமிழ்நாடு முதலிடம் வரணுங்கிறதுக்காக என்இபி கொண்டு வராங்க. தமிழ்நாடு முதலிடம் வரணுங்கிறதுக்காக புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை எல்லாம் சொல்றீங்க சார். நீங்க பெனிஃபிஷரி தானே சார். எல்லா ஸ்டேட்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே அமைப்பு தானே சார். எங்களுக்கு 2 கண்ணும் ஒரே கண்ணு தானே சார். இதுல வந்து சதர்ன் ஸ்டேட் தனியாகவும் நார்த்தன் ஸ்டேட் தனியா 2 கண்ணை தனித்தனியா பார்க்க முடியாது சார். எங்களுக்கு தேசிய பார்வை இருக்கு சார். தேசிய பார்வையில மக்கள் நலம் சார்ந்து குழந்தைகளோட ஃபியூச்சரிஸ்டிக்கா நாங்க திருப்பி பலமுறை உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அமிர்த காலத்துக்கு போகும்போது நல்ல படிக்கிற பிள்ளை நல்ல படின்னு சொல்ல வைக்கிறதுல தப்பு இல்லை. நீங்க தான் சொல்றீங்களா நாங்க 2 மொழி படிச்சு உலகம் முழுக்க வியாபித்து இருக்கோம் சொல்றீங்களா? 3வது மொழி படிச்சு இந்தியா முழுக்க வியாபித்து இருக்கு. அது அவசியமே இல்ல சார். டெக்னாலஜி உலகத்துல அது வேணும்னா அந்த மொழியை கத்துக்க போறாங்க சார். இதே ஆர்குமெண்ட்டை 1967 முதலமைச்சராக அண்ணா இருந்தபோது காரைக்குடியில பேசியிருக்கிறாரு. லிங்க் லாங்குவேஜ் சொல்றாங்க, இணைப்பு மொழின்னு 3ஆவதா ஒன்னு சொல்லணும்ன்றாங்க. வேணும்னா நான் கொல்கத்தாக்கு போனா கத்துக்க போறோம், இல்ல ஆந்திராவுக்கு போனா கத்துக்க போறோம், எது தேவையோ அதை கத்துக்க போறோம்ட்டாங்க. இத்தனை ஆண்டுகளாக மீண்டும் அது ஏன் அழுத்தி சொல்லப்பட வேண்டி இருக்கு? திருப்பி பலமுறை நாங்க திருப்பி அழுத்தி சொல்லிட்டோம் சார். இது வரைக்கும் நாங்க 3வது மொழி இந்தின்னு சொல்ல இந்திய திணிப்பாவும் பேசல சார். 3வது மொழி நீங்க சதர்ன் லாங்குவேஜே படிச்சுக்கோங்க சார். 3வது மொழியே வேணான்றாரு. இணைப்பு மொழின்னு ஒண்ணு எதுக்கு அப்படிங்கறத அது வேணும்னா படிச்சுக்க. இல்லங்க, கண்டிப்பா நானும் இந்தின்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு. கண்டிப்பா சொல்றேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இந்தியாவில் செயல்படுறதுக்கு இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஏதாவது ஒரு மொழி நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளோட பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல, நம்மளோட சுய வளர்ச்சிக்கு அது ரொம்ப தேவைப்படும். ஆமா, நான் போய் கர்நாடகாலயோ, நான் போய் மகாராஷ்டிராலயோ, நான் போய் பஞ்சாப்லயோ எனக்கான தேவை இருக்குன்னா அதை கத்துக்க போறேன். அந்த மொழி கத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் அதோட தொடர் மொழி ஆக போகுது. ஏன் நீங்க அது இல்லாத போது ஏன் கத்துக்கிட்டு? இப்போ 5ல் விளையாதது 50ல் விளையாது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சொல்லி கொடுத்தோமா இல்லையா? எண் எழுத்துக்களில் யாரு சொல்லி கொடுத்தா? நம்ம தானே சொல்லி கொடுத்தோம். இந்த 2ஐயும் நீங்க வந்து ஸ்கூல்ல சொல்லும் போது குழந்தைகளுக்கு 5ல விளையாடக்கூடிய ஒரு மொழி கத்துக் கொடுங்க சார். 5ல என்ன விளையும்னா, எனக்கு இப்ப கணிதத்தையும் அறிவியலையும் முதல் தலைமுறையா வந்து படிக்கிற ஆளுக்கு இல்ல சார், அது கூடுதல் சுமையா இருக்குன்ற இருக்காது சார். சுமையா இருக்காது சார். இன்னைக்கு இந்த குழந்தைய வந்து ஓவர்லோட் எடுக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி ஆயிருக்கு சார். அவங்க நீங்க எல்லாமே சென்னை சென்ட்ரிக்கா யோசிக்காதீங்க சார். சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிகளை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க கடலூர் மாவட்டத்துக்கு போங்க, அல்லது விருதுநகர் எந்த மாவட்டத்திலேயோ ஒரு கிராமப்புற பள்ளியில அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் முதல் தலைமுறை வரக்கூடிய ஒருத்தனுக்கு அது சுமையா இருக்காது. பேரண்ட கேளுங்க. இதுக்கு இன்னொரு கருத்து சொல்லவா? சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நீங்க டயர் 2 டயர் 3 சிட்டில தான் பொருளாதார வளர்ச்சி